தென் மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடியில் கனமழை பெய்யும் என கணிப்பு. திருப்பத்தூர் ஜலகம்பாறை அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தடுப்பு கம்பிகள் அடித்துச் செல்லப்பட்டதால் நடவடிக்கை. கேரளாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. இன்று முதல் கேரளாவுக்கு சேவை நிறுத்தப்படுவதாக அறிவித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம். ரஷ்ய ராணுவத்தில் 44 இந்தியர்கள் பணியாற்றுவதை உறுதி செய்தது மத்திய அரசு. தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை விளக்கம். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டம். டெல்லியில் தபால் தலை மற்றும் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. பொதுமக்களின் நிலங்களை பறித்து தொழிலதிபர்களிடம் கொடுக்கிறார் பிரதமர் மோடி. பீகார் தேர்தல் பரப்புரையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு. 81 விழுக்காடு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் விளக்கம். திமுகவை அழிக்க சிலர் கனவு காண்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கட்சியை யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என உறுதி. இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாஜக தான் தம்மை அழைத்து ஒருங்கிணைப்பு வேலையை செய்ய சொன்னது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பேட்டி. என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்தான். நானும் அதையே தான் சொன்னேன். செங்கோட்டையன் பின்னணியில் திமுக உள்ளதோ என்ற சந்தேகம் உள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. அண்ணன் செங்கோட்டையன் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்குமோங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் விரும்புகின்றனர். ஒருவர் தனது சொந்த விருப்பு வெறுப்புக்காக அதிமுக ஒன்றுபடுவதை தடுப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார். சாதிய மோதல்களை களைய வலியுறுத்தி ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபயணம். திருச்சி முதல் மதுரை வரை சமத்துவ நடைபயணம் நடைபெறும் என்று வைகோ அறிவிப்பு.
பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக விஜயகாந்த் வாங்கிய நிலத்தை உரிமை கொண்டாடிய திமுக எம்எல்ஏ. நிலம் தேமுதிகவிற்கே சொந்தம் என்று தீர்ப்பளித்தது காங்கேயம் நீதிமன்றம். தனது வீட்டில் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் விருந்து வைத்த கமல்ஹாசன். துணை முதல்வர் உதயநிதி உள்ளிட்ட அமைச்சர்களும் பங்கேற்பு. பெண்களிடம் அநாகரிகமான கேள்விகளை கேட்பது சாதாரணமானதாக மாறிவிடக்கூடாது. உடல் எடை தொடர்பான கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நடிகை கௌரி கிஷன் வலியுறுத்தல். அவர் சொன்னதே தவறு. அது 10-12 நிமிஷம் அவர் டிஃபெண்ட் வேற பண்ணாரு. அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் கேரக்டரோ படத்தை பற்றியோ ஒன்றும் கேட்காம, என் திறமையை பற்றி ஒன்றும் கேட்காம நீங்கள் என் பாடியை பற்றி கமெண்ட் பண்ணுறீங்க. அது நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஏன்னா அவர் கேட்குறாரு, உங்ககிட்டயே கேட்கலையே, நீ ஏன் ரியாக்ட் பண்ற? என்ன லாஜிக் அது? யூடியூபரின் அநாகரிகமான கேள்வி விவகாரத்தில் நடிகை கௌரி கிஷனுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும் குரல். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க கலந்து ஆலோசித்து தேவையான நடவடிக்கை எடுப்போம் என நடிகர் சங்கம் உறுதி. மெக்சிகோ அதிபர் கிளாடியோ ஷெயின்போமிடம் பொது இடத்தில் பாலியல் அத்துமீறல். மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அதிர்ச்சி சம்பவம். இந்தோனேசியாவில் பள்ளி வளாகத்தில் உள்ள மசூதியில் குண்டுவெடிப்பு. 20 மாணவர்கள் உட்பட 54 பேர் காயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 11,270 ரூபாய்க்கு விற்பனை.